இன்னும் கொஞ்ச காலத்தில், ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்ச காலம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் காத்திருந்த நாட்களுக்கு முடிவு வர போகிறது. நான் எதிர்பார்த்திருந்தவைகளை என் கண்கள் பார்க்க போகிறது. நான் காத்திருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்திலே சுதந்தரிக்க வைக்க போகிறார். கொஞ்ச காலத்தில் கர்த்தருடைய அதிசயம் நடக்கும். ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் அழிவதோ அல்லது என் வாழ்க்கை வறட்சியில் இருப்பதோ, தரித்திரத்தில் இருப்பதோ, அல்லது ஒன்றும் இல்லாமல் இருப்பதோ அல்ல என் தேவனுடைய விருப்பம். யோவானை கொண்டு இப்படி எழுதினார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால சொல்ற, கொஞ்ச காலத்துல லீபனோனை நான் இன்னும் வறட்சியில விட மாட்டேன், லீபனோனை இன்னும் வெட்கத்துல விட மாட்டேன், லீபனோனை இன்னும் அழுகையில விட மாட்டேன், லீபனோனை இன்னும் தவிப்புல விட மாட்டேன், லீபனோனை இன்னும் தத்தளிப்புல விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிக்கும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கணும். என் கர்த்தர் நான் வாழ்ந்திருப்பதை விரும்புகிறவர். இந்த பூமியில நான் நல்லா இருக்கணும்னு விரும்புற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் மட்டும் சொல்றவங்க. ஜீசஸ்.